என்ன பண்ணாலும், என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, வெள்ள கலர்ல தோசை சாப்பிட்டா தான் மனசு திருப்தியா இருக்கும். ஆனா, வெள்ள கலர்ல நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அது உடம்புக்கு நல்லதில்ல. அதனால நான் வந்து சிகப்பு சோள தோசை மாவு அரைச்சு வச்சிருக்கேன். சிகப்பு கலர்ல சோளம் கிடைக்குங்க. வெள்ள சோளம், சிகப்பு சோளம்னு இருக்குல்ல, அதில தாங்க இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, 1 கப் பார்த்தீங்கன்னா, சிகப்பு சோளம், 1 கப் இட்லி அரிசி, அது கூட 1/4 கப் உளுந்து, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே ஒரு 6 மணி நேரம் நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு, மிக்ஸி ஜார்லயோ இல்ல கிரைண்டர்லயோ போட்டு நைஸா அரைச்சு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நம்ம மில்லட்லாம் அரைக்கும்போது கண்டிப்பா சீக்கிரம் புளிச்சிரும். அதனால நான் கொஞ்சமா தாங்க அரைச்சு வச்சிருக்கேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் இதுதாங்க எனக்கும் என் பையனுக்கும். அப்படியே பீட்ரூட் மசாலையும் வச்சு சாப்பிட்டுட்டோம். என்ன சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாரத்துல ஒரு தடவையாவது வெள்ள தோசை எடுத்துக்கோங்க. மத்த நாள்லாம் இது மாரி மில்லட் தோசை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. பை.